மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியுடன் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுக கூட்டணி தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார். அப்போது புதிய தமிழகம் கட்சி 2 தொகுதிகள் கேட்டதாகவும் தென்காசி, தூத்துக்குடி தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் சென்றனர். அங்கு புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுமணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக கூறினார். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக அதிமுகவுக்கு ஏற்கனவே தேர்தல் பற்றி பேச குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் அண்ணன் அவர்கள் சுமூகமாக பேசி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை எங்கள் பொதுச் செயலாளரிடம் சென்று தெரிவிப்போம். மீண்டும் பேசி முடிவு செய்யப்படும். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெறுவது குறித்தான அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை இன்று எங்களுடைய அலுவலகத்தில் துவங்கியிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. இதனிடையே அதிமுக, தேமுதிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.